ஏய் ஆமா, என்கிட்டயும் லேட்டா தான் சொன்னாலே. நேத்து நைட்டே தெரியுமா, ஆனா இன்னைக்கு காலையில தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இவளை பார்க்கும்போது இருக்கு பாரேன். ஏண்டி அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க வெளியே போறாங்க, அவங்களுக்கே நேத்து ராத்திரி தான் தெரியும் சர்ப்ரைஸ் அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்புறம் என்னடி உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு நிக்கிற? உனக்கு என்ன? ஒன்னும் இல்ல. வாய மூடிட்டு நில்லு. ஐயோ சாமி, ஆரம்பிக்காதீங்கடா எப்பா நீங்க. பாருங்க வருண், நான் இங்க அர்க்கானி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவனே தான் குறுக்க வந்துகிட்டு இருக்கான். என்னாச்சு, திடீர்னு ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்னும் இல்ல. நவமித்ரா, என்ன ஆச்சு? நைட் ஏதாச்சும் ப்ராப்ளமா? உனக்கு எப்படி தெரியும்? அப்போ ப்ராப்ளமா? என்னாச்சு? நைட்ல ஏய் கிறுக்கி வாய மூட்ரி. மச்சான் சொல்றா, என்ன நடக்குதுங்க? இல்லையே ஒன்னும் இல்ல, கல்லாம் ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுச்சு, அதான் கேட்டேன். சேச்சா அப்படிதான் இல்லடா. கிளாஸ் ரூம் வா பாத்துக்கலாம். நவமித்ரா, சொல்ல அர்க்கானி. நவமித்ரா, மால் போலான்னு சொன்ன. ஆமால. வெயிட் பண்ண. அர்க்கானி, நம்ம ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது போய் வாங்கிட்டு வந்துடலாமா? சரி. ஏய் என்னடி வாங்கணும்? உனக்கு என்ன, இது பர்சனல். பர்சனலா? அர்க்கானி என்ன வாங்கணும்? அது மாமா, அது நானே சொல்றேன், 2 பேருக்கும் பர்சனலா ஒன்று வாங்கணும், அவ்வளோதான். நீங்க கிளாஸ் ரூம் போங்க, இதோ தானே இருக்கு ஸ்டோரு, வாங்கிட்டு உடனே வந்துடுவோம். ஒருவேளை அதுவா இருக்குமோ? இருக்கலாம். ஏய் என்ன? நான் வேணிச்சு தரட்டுமா? என்ன? ஒன்றும் இல்லை, நானே வாங்கிக்கிறேன். ஏய் நான் வாங்கி தரேன்டி. வேண்டாம், கிட்ட தானே இருக்கு, நான் போய் வாங்கிக்கிடுவேன். நீ போ கிளாஸ் ரூம்க்கு, இப்போ உடனே வந்துடுவோம். நான் வெயிட் பண்றேன், நீ வாங்கிட்டு வா. வேண்டான்னு சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? போ. எப்பா கத்தாத, போறேன். கடைக்கு போயிட்டு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு பெட்டனு கிளாஸ் ரூம் போற வழியை பாரு. சரி சரி. அர்க்கானி என்ன வேணும்? மாமா, நவமித்ராக்கு தான் வேணும், எனக்கு இல்ல. என்னன்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். மாமா எனக்கு தெரியாது மாமா, அவங்களுக்கு தான் தெரியும். சரி நானே நவமித்ரா கிட்ட கேட்டுக்கிறேன். மாமா வேண்டாம். ஏண்டி? வேண்டாம். சரி வேண்டாம். நீங்க கிளாஸ் ரூம் போங்க, நானும் நவமித்ராவும் இதோ கடையில் போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உடனே கிளாஸ் ரூம் போயிடுவோம். அப்படியா? சரி. நீங்க போங்க மாமா, நாங்க வந்துடுவோம். சரி பார்த்து வாங்க. மச்சான் அவங்க 2 பேர் வந்துருவேன்னு சொல்றாங்க, நம்ம போலாமா? போ. சரிடா வா போலாம். நவமித்ரா, அர்க்கானி ரெடி ஆயிட்டியா? போகலாமா? போகலாம். பேர் என்ன சொன்ன? லுல்லு மாலா? லுல்லு மாலுக்கு ரொம்ப பெருசு, அதை சட்டுன்னு சுற்றி பார்த்துட முடியாது. நம்ம வேற ஒரு மால் இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். போகலாமே. ஆனால் நவமித்ரா, உனக்கு எப்படி தெரியும் ரூட் எல்லாம்? எனக்கு தானே, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் எத்தனை வாட்டி போயிருக்கேன். நானும் அனினாவும் நீ வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையாவே கறங்கியிருக்கோம் தெரியுமா? அப்போனா நான் ஜாயின் பண்ணதுக்கு பிறகுதான் நீங்கள் போகிறதே இல்லையா? நீ ஜாயின் பண்ண பிறகுன்னு இல்லை, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா படிக்கிறதுக்கு நிறையா வந்துடுச்சு, அதனால் போகலையே தவிர மற்றபடி நீ வந்ததுனாலன்னு இல்லை, சரியா? ஆமாம் ஆமாம், நானும் செமஸ்டருக்கு குறைச்சி கிட்ட தானே வந்து ஜாயின் பண்ணேன். நீ சொல்கிறதும் சரிதான். அதே தான். ஆனால் என்ன, இந்த வாட்டி நம்ம கூட அனினா இல்லை. எப்போவும் நானும் அனினாவும் மாத்திரம்தான் போவோம், இந்த வாட்டி நீயும் நானும் போகிறோம். அதுக்கு என்ன, இன்னொரு வாட்டி கூட்டிகிட்டு போயிட்டா போச்சு. எஸ், இனி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமே. இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கோம், சும்மா சப்ளிமெண்ட்ரிஸ் தான் எதனா எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். அதுக்கு பிறகு இன்டர்னல், எக்ஸ்டர்னல், அப்புறம் செம்மு நிறையா இருக்கு. அதனால இப்போவே நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாமே. கரெக்டு. சரிப்பா, ஓகே சூப்பர், வா போகலாம். கவி, அது ஆஷி தானே? அப்படி தானே தெரியுது. நீங்க ஆஷி தானே? ஆமா லட்சுமி, நான் உங்க ஃப்ரெண்ட் ஆஷி தான். இந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா? நான் சொன்னேன்ல, யாராச்சும் நம்புனீங்களா? இப்ப வச்சும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு அப்பா அதோ நிக்கிறாரே, அதித், அவர்தான். ஏய்
இன்னொரு வாட்டி இது மாதிரி சொன்ன. கவி, ஏன்? ஆஷி, என்னது இது? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு கவி, என்ன பேசணும்? என்ன பேசணுமா? ஆஷி, உன் கையில ஒரு பேபி இருக்கு. இந்த பேபி யாரோடது? இது எங்க அக்கா பேபி. உன் அக்கா பேபியா? உன் அக்கா பேபினா உங்க அக்கா எங்க? அக்கா அக்கா இல்லடி. அக்கா இல்லையா? ஆஷி, என்ன சொல்ற? உண்மையை சொல்லு, இது யாருக்கு குழந்தை? அதான் சொன்னேனே, அக்கா குழந்தை. ஆஷி, நீ போய் சொல்றியோன்னு தோணுது. எதா இருந்தாலும் பரவாயில்லடி, உண்மையை சொல்ல, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஏய் ஆஷி. ஆஷி, என்ன ஆச்சு? ஆஷி, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமல நீ இப்போ அழுதுட்டு இருக்க. ஆஷி, வர கோவத்துக்கு ஒன்று அரைஞ்சிடுவேன். குழந்தை பாரு, முத்து போல சிரிக்கிறான். அவனையும் அழ வைக்கணும்னு நினைக்காத. ஒழுங்கா என்ன ஏதுன்னு சொல்லு. இந்த குழந்தை யாருக்கு குழந்தை? ஆஷி, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நீங்க எப்படி இங்க, நாங்க எப்படி இங்கயா? நான் உன்கிட்ட கேட்டா நீ என்ன எங்க கிட்ட ஒன்று கேட்குற? ப்ளீஸ் கவி, சொல்லு. சொல்றேன். அதோ நிக்கிறாருல உன் பின்னாடி, அவர் தான் லட்சுமியோட அண்ணன். அவரா? ஆமாண்டி. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அத நான் சொல்றேன். ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா? ஆமா, என் கூட சுத்தத்துங்களா இறந்த வாளுங்க. அதுல ஒன்னு அடிபட்டுட்டு வந்து நின்னுச்சு. அதுக்கு செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போனது. சரி. ஆஷி, அழாத. அண்ணே, நீ சொல்லு பட்டேன்னு. அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ இந்த பொண்ணு வெயிட்டிங் ஹால்ல இருந்து அழுதுட்டே இருந்துச்சு. அதுவும் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. ஏன்னு கேட்டப்போ என்ன தெரியுமா சொன்னா? இந்த குழந்தைக்கு அப்பா அதித் தான், அதித் பாதிலே விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. இப்ப குழந்தைக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றா. ஏன் யாரும் இல்லைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இல்லையான்னு கேட்டேன். ஏன் உங்க அதித் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னன்னு தெரியல, இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனவங்கள இன்னும் காணலன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. ஆஷி, லட்சுமியோட அண்ணன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆஷி, கவி, நீ போய் சொல்ற ஆஷி, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஆஷி, ஏன் இப்படி பண்ற? ஆஷி, நான் உன்னை எப்படியோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் புருஷன் மேல இப்படி ஒரு பழி போடுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கவி, என்ன சொல்ற? ஆதித் உன்னோட புருஷனா? ஆமா ஆஷி, ஆதித் என்னோட புருஷன். எனக்கு அவங்கள பத்தி ரொம்ப நல்லா தெரியும். தயவு செஞ்சு உண்மையை மாத்திரம் சொல்லுடி. எனக்கு என்னால இத கேட்க முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு. என் புருஷன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் உண்மையை மாத்திரம் சொல்லு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன். கவி, நீ நம்பவே இல்லைன்னு சொன்னல, இதுதாண்டி உண்மை. புரிஞ்சுக்கோ இப்பவாச்சும். ஆதித் நல்லவர் இல்லடி. லட்சுமி, ப்ளீஸ் இப்படி எல்லாம் சொல்லாத. நான் இப்போ அவங்கள நம்புறேன். கவி, இந்த அளவு கண்மூடித்தனமா நம்பாதடி யாரையும். நான் என் ஆதித்தை நம்புவேன். கவி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் லட்சுமி, உனக்கு குடும்பமா புரியல? ஆதித் யாருடி? எனக்கு தெரியும், அவர் உன்னோட பிச்சுன்னு. அதுக்காக இப்படி கண்மூடித்தனமா நம்பாத. அவருக்கு ஒன்னும் ஞாபகம் கூட இல்லடி. நீ எந்த ஒரு நம்பிக்கையில நீ இப்படி விசுவாசிக்கிற அவரை? கவி, நீயும் உன் லைஃபை இல்லாதாக்காத. புரிஞ்சுக்கோ கவி, உனக்காக தாண்டி நான் அவ்வளவும் பார்த்தேன். இல்லாட்டி உன்னோட அதித்த தப்பு சொல்லணும்னு எனக்கு மாற்றம் என்ன ஆசையா? யாரும் அவங்கள பத்தி தப்பா சொல்லாதீங்க. எனக்கு சங்கடமா இருக்கு. சங்கடமா இருந்தாலும் அது தாண்டி உண்மை. புரிஞ்சுக்கோ கவி. ப்ளீஸ் லட்சுமி, போதும். கவி, அவங்க என்னோட விச்சு. என் விச்சுவ எதுவும் தப்பா சொல்லிடாத. எனக்கு பிடிக்காது. இப்ப சொன்னதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இன்னும் எதுவும் தப்பா சொல்லிடாதீங்க. எனக்கு என் விச்சுவ பத்தி நல்லாவே தெரியும். ஓகேடி, உன் பிச்சுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுமா? அது தெரியும். அப்படியா? அப்படி உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் உன்னோட போட்டோ காப்பீஸ்லாம் வச்சு மிரட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லட்சுமி, என்னடி இந்த விஷயத்துல நீ நம்புறதானே? இதோ அவரே ப்ரோன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு என் அண்ணன் கிட்ட. அப்புறம் ஏன்டி குழந்தை விஷயத்துல மாத்திரம் நம்பவே மாட்டேங்கிற? நம்மளோட ஆஷி தான் சொன்னது, அப்போ நீ நம்பலையா? லட்சுமி, சங்கடமா இருக்குடி. இப்படி எல்லாம் பேசாத. கவி, நீ சங்கடப்படணும்னு சொல்லிட்டுலாம் பேசலடி. நீ என் ஃப்ரெண்டு. உன் லைஃபை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதாண்டி. உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏண்டி கவி, ஏண்டி இப்படி கண்மூடித்தனமா நம்புற?